என் பேர் சிவகாமி. ஊட்டிக்கு வந்து தான் இந்த பிஸ்னஸில் 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி. நான் மெக்கானிக்கல் கார்டனில் 36 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்து எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் என்னுடைய இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஒர்க் பண்ணி அங்கே எந்த அங்கீகாரமும் இல்லை, எதுவுமே இல்லை. ரிட்டையர்ட் ஆகும்போது நான் வெறும் கையோட தான் வெளியில் வந்தேன். அப்போ நான் ஜூம் மீட்டிங், லைவ் மீட்டிங் எல்லாம் கண்டிப்பாக போயிடுவேன். மேம் வந்து அன்னபூர்ணி மேடம் பாலசார் தான் வழி நடத்துறது. அவங்க ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணி எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. மீட்டிங் தவறாமல் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதுபடி நடந்துட்டு இருந்தோம். லைவ் மீட்டிங் போயிட்டு வந்ததும் எனக்கு வந்து அந்த டைமண்ட் செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்தேன். சென்னைக்கு போய் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. நம்மளும் அந்த மேடைக்கு போவோமான்னு நான் யோசித்தேன். நான் அப்போ 1000 ரூபா கூட சம்பாதிக்கல. ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு போய் அங்கே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லையே, இதில் நம்ம சம்பாதிப்போமா, அந்த இடத்துக்கு நம்ம போவோமான்னு நான் நினச்சி பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடி போட்டு நான் வந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் சரி இது இதோட புரிஞ்சிச்சுங்க. இந்த நம்ம பிஸ்னஸை பற்றி எல்லாமே புரிஞ்சிச்சு. இதனால இவ்வளோ இருக்குது. நம்ம மேம்கெல்லாம் சிடி மேம்கெல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, எல்லா விஷயமும் அங்கே சொல்லுவாங்க. யார் யார் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, நம்ம பாலா சார் எவ்வளோ சம்பாதிச்சாரு, நம்ம வீப்பிங்கெல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, நம்ம மேம்கெல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சாங்க எல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் உண்மையா, டைமண்ட் பண்ணால் 1 லட்ச ரூபாய் இன்கம் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் கொடுத்தாங்க. இப்போ அப்படியான்னு சொல்லி நானும் மேம் விடாமல் என்னை டைமண்டை முடிக்க வச்சாங்க. முடிக்க வச்சு தான் எனக்கு இன்கம் வந்துச்சு, 1 லட்ச ரூபாய் இன்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இடையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வரக்கூடாது, நீங்கள் ஆக்சிஸில் ஜாயின் பண்ணி 1 லட்ச ரூபாயோடு நீங்கள் வெளியில் வரணும், கம்பீரமாக வெளியில் வரணுன்னாங்க. அதே மாதிரி என்னை முடிக்க வச்சாங்க. நானும் முடிச்சு 1 லட்ச ரூபாய் இன்கம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபாய் பக்கம் இன்கம் எடுத்துட்டேன். இடையில வந்து இந்த வாரம் எனக்கு 3 மாதத்துலேயே 17,000 இன்கம் வந்துருக்கு. வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீ டியூட்டிக்கு போகும்போது இருந்ததை விட இப்போ தான் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு 60 வயசு ஆச்சு. நான் இந்த வயசே நினைக்கிறது இல்லை. நான் ஓடிட்டே இருக்கிறேன். என்னை கூட வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். அடுத்தது ஒவ்வொரு டைம்லாம் கொண்டு வரணும்னு நான் முடிவோடு இருக்கேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். எங்கள் மேமும் அன்னபூர்ணி மேமும் பாலா சாரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை.